குதிரைபேர விவகாரம் தொடர்பாகவும் மிக முக்கியமான ஒரு பதிவை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அந்த பதிவில் நாடாளுமன்றத்தில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற குதிரை பேரம் மூலமாக JMM அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் பூட்டா சிங் ஆகியோர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது போன்று தற்போதும் முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது தற்போதைய முதலமைச்சர் விஜய் மீது CBI வழக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருப்பது தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட தொடர்ச்சியாக அன்றைய நாளில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், குதிரை பேரம் நடைபெற்றிருப்பதாக வரக்கூடிய கருத்துக்கள் மிகவும் தலைகுனிவு ஏற்படுத்துகின்றது என்றும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும், உண்மைத்தன்மை என்ன என்பது வெளிவர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்னதாக அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரனும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எங்கள் கட்சியை சேர்ந்த MLA-விடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறி ஆளுநரிடமும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது குதிரை பேரம் என்பது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து குதிரை பேரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றும் அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக கவர்னரை சந்தித்து நாங்கள் புகார் மனு கொடுக்க இருக்கின்றோம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இப்படியாக முதல் நாளிலிருந்தே இந்த குதிரை பேர விவகாரம் சர்ச்சை என்பது நீண்டு கொண்டே வருகின்ற நிலையில்தான் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரையின் பதிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த பதிவில் அவர் நாடாளுமன்றத்தில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற குதிரை பேரம் மூலமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் பூட்டா சிங் ஆகியோர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது போன்றே தற்போதும் முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு வர வாய்ப்பு இருக்கின்றது என்று இன்பதுரை அந்த பதிவில் தெரிவித்திருப்பது தற்போது மீண்டும் பேச்சு பொருளாக மாறி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பதிவுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய IT விங் அல்லது முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அல்லது அமைச்சர்கள் யாரும் தரப்பிலிருந்து பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் மீது CBI வழக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வழக்குக்கு காரணமாக குதிரை பேரம் அமைய வாய்ப்பு இருப்பதாக அதிமுக MP இன்பதுரையின் பதிவு என்பது பேச்சு பொருளாகி இருக்கின்றது.